நம்ம சில நேரங்களில் இயற்கையாக நிகழக்கூடியதை கூட நம்ம மாற்ற நினைக்கிறோம், ஆனால் முடியாதுங்க. ஏன்னா அண்ணா நகரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார், நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவர் நாயை ரொம்ப செல்லமாக வளர்க்குறவர். எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒரு நாய்க்கு என்னமோ டானிக்கு கொடுக்கணுன்னு ஒரு பாட்டிலை திறந்து போராடுறாரு. தர என் பட்டு இல்லை, என் ஜிம்மு இல்லை, என் கண்ணு இல்லைன்னு கொஞ்சறாரு. அது வாயை திறக்கலை. அவரே டென்ஷன் ஆகி அந்த பாட்டிலை உடச்சிட்டார் தூக்கி போட்டு. அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. நான் என்ன கேட்குறேன், நீ இயற்கையாக அதை போய் மாற்ற முடியுமா? அது இயல்பு, அதனுடைய இயல்பு குணங்களை மாற்ற முடியாது. ஆனால் தசரதனுடைய ஆட்சி காலத்திலே இயல்புக்கு மாறானவை கூட தசரதனுடைய வாழ்க்கை அந்த அறநெறியை பின்பற்றி ஒரு நிலைப்பட்டது என்று கம்பன் மிக உயரிய இடத்தில் கொண்டு போய் தசரதனுடைய பண்பு நலன்களை வைக்கிறான். Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஐயா தலைவர் அவர்களே மிகப்பெரிய நகைச்சுவையாளர், சிந்தனையாளர். என்னை பொறுத்தவரையில் சிந்தனை என்பது ஒரு சில நேரங்களில் ஒரு நிகழ்வுகளில் கூட உதயமாகும். ஒரு சின்ன நிகழ்வா பெரிய நிகழ்வா என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்வு சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய சிறப்புக்குரியது. சென்ற மாதம் நான் ஒரு அதாவது மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன். அந்த மருந்தகத்துக்கு போன போது இரவு 7 மணி இருக்கும். ஒரு தந்தையார் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு செகண்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிப்பான்னு நினைக்கிறேன், 5th ஸ்டாண்டர்ட் அந்த வயசுடைய பையன், அவனை அழைச்சிக்கிட்டு கடையில் அவன் கேடு நிற்கிறான். அவன் கேட்டார், எறும்பு மருந்து இருந்தால் கொடுப்பான்னார். எதுக்கு? வீட்டில் எறும்பு தொல்லைகளை எறும்பை அழிக்கிறதுக்காக ஒரு மருந்து கேட்டார். இந்த குழந்தை கேட்டான், ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான். உடனே எனக்கு எறும்பு மருந்து வேண்டான்ட்டு தந்தையார் திரும்பிட்டார்னா, அழிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கூட ஒரு நிகழ்வு ஆக்கப்பணிக்கு திசை திருப்பி இருக்கிறது என்று சொன்னால் எண்ணங்கள் தான் அந்த சிந்தனையினுடைய வளம். ஒரு பால் இருக்குது, பாலை நம்ம காய்ச்சறோம். காய்ச்சிய பாலை பதப்படுத்தி ஒரே ஒரு சொட்டு மோர் தான் அதில் விடுறோம். அதுதான் தயிரை உருவாக்குறது. தயிரை கடைந்த பிறகுதான் வெண்ணெய் திரள்கிறது. வெண்ணெயை உருக்கிய பிறகுதான் மனமுள்ள நெய் கிடைக்கிறது. என்றால் நம்முடைய மனம் கூட பால் போன்றது தான். ஒரே ஒரு துளி நல்லெண்ணத்தை விதைத்து விட்டால் இந்த தான் வாழ்வது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் வாழ வைக்கக்கூடிய நல்லெண்ண சிந்தனைகள் அறமாக அது மாறும், அதுவே செயலாக அது மாறும். அதனால்தான் தசரத சக்கரவர்த்தியை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் ஒரு உத்தியை கையாளுகிறார். எப்படின்னா, முதல்ல கோசல நாட்டினுடைய பெருமையை சொல்கிறார். கோசல நாட்டினுடைய வளத்தையும் பெருமையையும் ஆளுமை பண்புகளையெல்லாம் எடுத்து அடுக்கிச் சொல்லி, அடுத்ததாக கோநகரமாக திகழக்கூடிய அயோத்தியினுடைய பெருமைகளையும் எடுத்து சொல்லுகிறார். அப்போ நாட்டு வளத்தையும் நகர வளத்தையும் எடுத்து சொன்ன பிறகு இந்த நாட்டுக்கும் இந்த நகரத்துக்கும் சொந்தம் கொண்டாடுவது மட்டுமல்ல, உலகமெல்லாம் கட்டி ஆளக்கூடிய பெருமிதத்துக்கு உரிய தசரதன் என்று ஆரம்பத்திலேயே அறிமுகப்படுத்தவில்லை கவி சக்கரவர்த்தி கம்பர். அவருடைய குணநலன்களையெல்லாம் படிப்படியாக எடுத்து சொல்லி தான் கடைசியில் அது ஒரு பெரிய யுக்திங்க. இப்போ நம்ம கூட ஒருத்தர் வராரு, அவர் யாருங்கன்னு கேட்குறது, அவரை பற்றி சொல்கிறது முதல்ல கேளுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊரில் சில பேர் இருக்கிறான், யாரையாவது நீங்களும் அதை அனுபவிச்சுருப்பீங்க. நான் நல்ல கண்ணால் பார்த்துருக்குறேன். அதாவது என் எதிரிக்க ஒரு ஆள் அவன் பாட்டு தான் கேட்கவே இல்லை, அவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். 10 நிமிஷமாக நானும் பொறுமையாக கேட்டுட்டு வந்ததுலேருந்து நான் என்னை பற்றியே சொல்லிங்கிறேன், நிறுத்திடுறேன். இப்போ இனிமேல் என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா, இல்லையா? இது வேறு ஒரு வகையான ஒரு பார்வை. கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய ஆளுகிற யுக்தி இருக்கிற ரொம்ப அற்புதமானது. ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி கடைசியில் கொண்டு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறார், படிக்கிறவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறார். அப்படிப்பட்ட மனிதர் யார் 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 என்று கேள்வி எழுகிற போது தான் அவர்தான் இவர் என்று நிறைவிலே கொண்டு நிறுத்துகிறார் தயரதனுடைய பெயரை. நீங்கள் கம்பனில் ஆழங்கால் பட்டால் அதனுடைய அருமையான பெருமிதம் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அந்த இப்படிப்பட்ட கோசல நாடு, இப்படிப்பட்ட அயோத்தி, இந்த அம்மான் நகருக்கு அரசன். அவன் யாருன்னா அரசர்க்கு அரசன். படிப்படியாக சொல்கிறார். அரசர்க்கு அரசன், செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான், இம்மான் கதைக்கு ஓர் இரையாய ராமன் என்னும்
மொய்மான் கழலோன் தரு நல் அறமூர்த்தி அண்ணான். இதில் ஒரு அழகான சொல்லை கையாளுகிறார். அதே போல இந்த இடத்தில் தசரதனை சொல்லுகிற போது அரசர்க்கு அரசன் என்று அவனுடைய பேராற்றலை வெளிப்படுத்துவது மட்டுமில்லாமல் நல்லறமூர்த்தி என்ற ஒரு அற்புதமான தொடரை கையாளுகிறார் கம்பர். ஏனென்றால் தொட்டை இடங்களிலெல்லாம் ராமபிரானை, காகுத்தனை, கருணை மணாளனை, நடையில் நின்றுயர் நாயகனை அறிமுக சொல்லுகிற போதெல்லாம் கம்பன் கையாளுகிற வார்த்தை அறமூர்த்தி 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 என்று சொல்லுவார் கம்பர். ஆனால் அறமூர்த்திக்கு தந்தையாகிய தசரதனை நல்லறமூர்த்தி என்று ஒரு அடைமொழி கொடுத்து அங்கே பெருமைப்படுத்துகிறார். அறமூர்த்திக்கு தந்தை நல்லறமூர்த்தியாகத்தான் இருக்க முடியும் என்பதனாலே இந்த இடத்துல அந்த சொல்லோவியத்தை கொண்டு வந்து தீட்டுகிறார். ஒரு ஆட்சியினுடைய சிறப்பை, அந்த பெருமிதத்தை எடுத்து சொல்கிற போது ஒரு அருமையாக ஒரு பாடலைத்தான், இந்த தலைப்புக்குரிய ஒரு பாடலை எடுத்து ஆளுகிறார் கம்பர். தசரதன் யார் என்று கேட்டால் 2-3 மாற்றங்களை கூட கம்பன் செய்திருக்கிறார் தசரதனை மையப்படுத்தி. உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். அறிஞர்களின் நிறைய தெரியும். பழைய சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டது என்றால், நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தரை உலகம். மன்னனை உயிராகவும் மக்களை உடலாகவும் சொன்னது காலம் சங்க இலக்கியம். ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் தன்னுடைய காப்பியத்திலே மாற்றம் செய்கிறார். உயிரெல்லாம் சென்று உறைவதோர் உடம்பும் ஆயினான் என்று தசரதனை உடம்பாக்கி மக்களை உயிராக்குகிறார். ஏன் தெரியுமா? உயிருக்கு பாதுகாப்பே உடல்தான். உடல் நலிந்து போனால் உயிர் போய்விடும். ஏன்னா உடல்தான் உயிரை, அதனால்தான் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலனுடைய திருவாசகம் நமக்கு தெரியும். அப்போ உடல்தான் ஆதாரம் என்றால் அந்த உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். இவன் பாதுகாப்பாகவும் இதன் அந்த பண்பு நலன்களிலிருந்து மாறாமலும் நெறிமுறையோடும் அறத்தோடும் நின்றால்தான் அந்த உயிர்கள் பிரபஞ்சத்தில் சிறப்பாக வாழும் என்பதனால்தான் கம்பன் இன்னொரு இடத்தில் கூட ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார். அவனுக்கு 2 பகை இல்லையாம். உள்நாட்டு பகையும் இல்லை, வெளிநாட்டு பகையும் இல்லை. உள்நாட்டு பகையும் கிடையாது, வெளிநாட்டு பகையும் கிடையாது. வெளிநாட்டில் எந்த பகைவனும் கிடையாது. அவனுடைய வீரத்தை கண்டு அஞ்சுகின்றன அரசர்க்கு அரசன். ஆனால் உள்நாட்டு என்ன பகைனா வறுமை என்ற பகை அவனுக்கு சிறிது கூட இல்லாமல் ஆளுகின்ற ஒரு திறமை மிக்கவனாக இருக்கிறான். அந்த ஆளுமை பண்புகளை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு நிலையையும் ஒரு இடத்துல காட்டுவார். எல்லாவற்றினும் மேலாக ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே இந்த ஒரு மாதிரி பாடல் வேறு இலக்கியங்கள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கம்பனுடைய படைப்பிலே அருமையாக வெளிப்படுகிற ஒரு எல்லா பாடல்களையும் விட இந்த பாடல்களை எல்லாரும் மனதுக்குள்ளே வாங்கி கொள்ளணும்னு எனக்கு ரொம்ப விருப்பத்தோடு நான் சொல்கிறேன். ஏன்னா இயற்கையாக நிகழக்கூடியது கூட நம்ம சில நேரங்களில் இயற்கையாக நிகழக்கூடியதை கூட நம்ம மாற்ற நினைக்கிறோம். ஆனால் முடியாதுங்க. ஏன்னா அண்ணா நகரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவர் நாயை ரொம்ப செல்லமாக வளர்க்குறவர். எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒரு நாய்க்கு என்னமோ டானிக்கு கொடுக்கணும்னு ஒரு பாட்டிலை திறந்து போராடுறாரு. திற என் பட்டு இல்லை, என் ஜிம்மு இல்லை, என் கண்ணு இல்லைன்னு கொஞ்சறாரு. அது வாயை திறக்கலை. அவரே டென்ஷன் ஆகி அந்த பாட்டிலை உடச்சிட்டார் தூக்கி போட்டு. அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. நான் என்ன கேட்குறேன், நீ இயற்கையாக அதை போய் மாற்ற முடியுமா? அது இயல்பு, அதனுடைய இயல்பு குணங்களை மாற்ற முடியாது. ஆனால் தசரதனுடைய ஆட்சி காலத்தில் இயல்புக்கு மாறானவை கூட தசரதனுடைய வாழ்க்கை அந்த அறநெறியை பின்பற்றி ஒருநிலைப்பட்டது என்று கம்பன் மிக உயரிய இடத்தில் கொண்டு போய் தசரதனுடைய பண்பு நலன்களை வைக்கிறான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும், இந்த 4 உதாரணத்தை எடுத்துக்கிறார் கம்பர். வெள்ளம், நீங்கள் இப்படி தான் வெள்ளம் போகணும்னு சொல்ல முடியுமாங்க? அது அமெரிக்காவாக இருந்தான்னா, யூகேவாக இருந்தானா, எங்கே இருந்தானா, எந்த இடத்துலையுமே வெள்ளம் அது எங்கே ஓடுமோ அங்கே தான் ஓடும். அது எப்படி ஓடணும்னு நினைக்கிறதோ அதுக்கு என்ன எந்த இடத்துல வழிகள் கிடைக்கிறதோ அந்த வழிகள் தான் பின்பற்றி போகும். அதனால தான் வெள்ளமும், ஓடுகிற வெள்ளம், பறக்கின்ற பறவை. நீ இந்த பக்கம்தான் பறக்கணும்னு எந்த பறவைக்காவது நம்ம கட்டளையிட முடியுமா? சுதந்திரமாக அது எந்த திசையில் பறக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த திசையில் பறக்கும். ஓடுகின்ற வெள்ளம், பறக்கின்ற பறவை, திரிகின்ற விலங்குகள் இந்த இடத்துல தான் ஏரியாவில் இந்த இடத்துல வரக்கூடாதுன்றதெல்லாம் கட்டளையே கிடையாது. விலங்குகள். அதே சமயத்தில் நிறைவிலே வைக்கிற வார்த்தை, கடுமையான வார்த்தை, வேசையர் உள்ளம். அவங்களுடைய உள்ளம் ஒருநிலைப்படாது. விரும்பியவர்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் அந்த உள்ளமும் கூட தடுத்து நிறுத்த முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஓடுகின்ற வெள்ளம், பறக்கின்ற பறவை, திரிகின்ற விலங்கு, ஒரு நிலைப்படாத வேசியர் உள்ளம், இவைகளெல்லாம் கூட ஒழுக்க நெறியை உபதேசித்து கற்றது மட்டுமல்ல, அது ஞானத்தோடு பெற்றது மட்டுமல்ல, மக்களிடத்தில் செயல்படுத்துகிற ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவனாக தசரதன் திகழ்வதனால் இந்த பண்புக்குரிய அரசன் பாதையை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று இயல்புக்கு மாறுபட்ட இந்த 4 கூட இயல்பாக ஒரு நெறிப்பட்டு பின்தொடர்ந்தது என்று கம்பன் எழுதியிருக்கிற பாடல் தசரத சக்கரவர்த்தியினுடைய மிகப்பெரிய பண்பு நலன்களை வெளிப்படுத்துவதாக நான் பெருமைப்படுகிறேன். மாண்பமை, ஏன்னா அரசன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. அந்த அதை நிரூபிக்கிற இடம். நிறைவாக ஒரே ஒரு பாடல். தாயுக்கும் அன்பில், தவமுக்கும் நயம்பயப்பில், சேயுக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நேரால், நோயுக்கும் என்னின் மருந்து ஒக்கும், நுணங்க வேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அன்னான். இதில் நம்ம தலைப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லு கம்பனால் கையாளப்பட்ட சொல் தாயோக்கும் அன்பில். ஏன்னா உலகத்திலே தாயினும் நல்லான் ஐயா பேச இருக்காங்க. ஆரம்பத்தில் எங்கள் வரவேற்பு சொல்கிற போது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து, அப்படி அது ஒரு வகை. ஆனால் உலகத்திலேயே நாம் பெருமை தருவது தாய்க்குத்தான். அண்மையிலே நான் ஒரு அருமையான ஒரு செய்தியை படித்தேன். அது எந்த இதழில் வருகிறது என்றால், ஐயா வெண்மை புரட்சியாளர் நம்முடைய நாகராஜன் ஐயா அவர்களுடைய பத்திரிகை, மாத பத்திரிகை ஒன்று வருகிறது, வெண்மை என்று ஒரு இதழ் வருகிறது. அந்த இதழை முழுமையாக நான் எழுத்து எண்ணி படிப்பவன். மாதந்தோறும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதில் அண்மையில் படித்த செய்தி ஒரு அழகான செய்தி. உலகத்திலேயே அந்த தாய்மைக்கு ஏன் அவ்வளவு மேன்மை தருகிறோம் என்று சொன்னால், எப்படி அன்பினுடைய ஆழத்திற்கு அவள் உதாரணமாக இருக்கிறாளோ, எப்படி அவள் அறத்துக்கு காரணமாக இருக்கிறாளோ, எப்படி அவள் அறிவுக்கும் வெளிச்சம் தரக்கூடியவளாக இருக்கிறாளோ, அதையும் தாண்டி ஞானத்துக்கும் உரியவளாக அவள் இருக்கிறாள் என்பதை நான் அந்த கதை மூலமாக அறிந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி. தாய்மை என்று சொன்னாலே இறங்கி வருகிற அன்பு என்பதை விட நுண்மான் நுழைபுலமாக இருக்கக்கூடியவள். அதனால்தான் பாட்டன் பாரதி சொன்னார், பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நங்கள் மாதர் அறிவை கெடுத்தார்னு சொன்னான். அப்போ அவை கூட சொன்னால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு சொன்னான். கல்வி வேறு, ஞானம் வேறு இல்லைங்களா? ஞானம் கல்வின்றது நாங்கள் ஒரு 30 மார்க் போட்டோம்னா அது ஒரு கல்வியை தீர்மானிக்கிறது. ஆனால் அதையே எடுத்துக்கிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டிட்டு உதவாங்கிறதுக்கு முன்னாடி பையன், அப்பா நாங்கள் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கினா நீ என்ன நினைப்பேன்னு கேட்டான். ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கியிருக்கிறேன்னா. இப்போது இது கல்வியை தாண்டிய ஒரு சூழ்நிலை. சில விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு. அந்த ஞானம் என்பது சாதாரணமானதல்ல. ஏன் தெரியுங்களா? கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் ஆய்ந்து உணர்ந்து கற்றவர் தசரதன். அதனால தான் அந்த ஞானமும் நிறைந்தவர். இவர் வெறும் அறிவு மட்டுமல்ல, ஆற்றல் மட்டுமல்ல, அரசர்க்கு அரசனாக இருக்கக்கூடியவர் ஆற்றலோடு மட்டுமல்ல, எதையும் தீர்மானித்து பார்க்கிற அறிவோடு மட்டுமல்ல, ஞானமும் நிரம்ப பெற்றவர் என்பதனால்தான் இங்கே தாய்க்கு ஒப்பாக தாய் ஒக்கும் அன்பினன் என்று இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார் இந்த ஒற்றை சொல்லாலே கவி சக்கரவர்த்தி கம்பன். அதில் நான் படித்து உணர்ந்த செய்தி என்ன என்பதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் தலைவர் ஐயா அவர்களே. ஒன்று, ஒரு அரசன் பசுக்கள் வேண்டும் என்று சொல்கிறான் மந்திரிக்கிட்ட. மந்திரி பக்கத்து ஊரில் ஒரு ஆளுகிட்ட சொல்லி பசுக்களை அரசர் கேட்குறாருன்னு. பசு அவங்க போனால் 2 பசுவை வாங்கியாந்து வந்துட்டான். 2 பசுவை வாங்கியாந்து அரண்மனையில் கொண்டாந்து ஒப்படைக்கிற போது கொடுக்குறவன் என்ன பண்ணால், இதில் ஒன்று தாய் பசு, இன்னொன்று மகள் பசுன்னா. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 2ம் ஒரே தோற்றம், ஒரே நிறம், ஒரே உயரம், எந்த மாற்றமும் தெரியல. எது தாய் பசு எது மகள் பசுன்னு மன்னனுக்கு குழப்பமாகி போச்சு. உடனே என்ன பண்ணார், அந்த விலங்கியல் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ண சொன்னார். அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இந்த மாடு நுட்பம் தெரிஞ்சவனையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அமைச்சரே கேட்டார், நீயே கண்டுபிடிச்சி சொல்லியா எது தாய் பசு எது மகள் பசு? அவரும் சுற்றி பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியலன்னு ஒரு டெஸ்ட்டு வச்சார்.
ரெண்டையும் பால் கறக்க வைப்போம், எவ்வளோ கறக்குது பார்ப்போம், அதுலேயே அதுன்னு 2 லிட்டர் கரெக்டாக கறக்குது. ஒரே குழப்பம்தான், அது மிஞ்சி போச்சு, அதிகமானது குழப்பம்தான். மந்திரி கவலையோடு வீட்டுக்கு போனார். அப்போ அவங்க துணைவியார் கேட்டாங்க, மந்திரியுடைய மனைவி, இன்னும் ஒரு வருத்தமாக இருக்கீங்களே? இல்லை, இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துடுது, என்னை கண்டுபிடிக்க சொன்னார் ராஜா, என்னால் கண்டுபிடிக்க முடியல, நாளைக்கு என்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போ, நான் கண்டுபிடிக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இதை மாதிரி விளையாட்டு இல்லை, வேடிக்கை இல்லை, அப்புறம் ஓந்தாலையும் உருளும் ஏந்தாலையும் உருளும் யோசித்து ஓயா நான் வரேன். மறுநாள் அந்த அம்மா அரண்மனைக்கு வந்தாங்க. 2 பசுக்களையும் அப்படி நிறுத்த சொன்னாங்க. ஒரு 2 கிலோ மாட்டு தீவனம், ஒரு தட்டில் ஒரு 2 கிலோ மாட்டு தீவனம், இந்த தட்டில் ஒரு 2 கிலோ மாட்டு தீவனம், 2 பேருக்கும் சமமாக வச்சு சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த அம்மா. அது முடிகிறதுக்கு முன்னாடி இதுதான் தாய் பசுன்னு சொல்லிச்சு. ராஜா கேட்டார், எப்படிம்மா சொல்கிறேன்னு. இதை பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பசு அது தட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தட்டையும் இழுத்து வச்சுன்னு சாப்பிடுது. தான் மகளுக்குத்தான் தாய் பசு விட்டு கொடுக்குமே தவிர அது மகள் பசு விட்டு கொடுக்காது. தாய்மையினுடைய குணமே அந்த விட்டு கொடுக்குற பண்பு இந்த பசுக்கு இருக்கிறதுனால இதுதான் அப்படின்னு அந்த வெளிப்படுத்தினா பார்த்தீங்களா, தாயொக்கும் அன்பில் அந்த ஞானமும் நிறைந்தவன் என்பதனாலே இந்த இடத்துல தவம் ஒக்கும் நலம் பயப்பில் ஒரு தவம் இருந்தால் அந்த தவத்தினுடைய பயன் சேர்வர்களுக்கு சேர வேண்டிய இடத்துல இம்மை பயன் மறுமை பயன் அனைத்தும் தரும் என்பதனாலே தவம் ஒக்கும் நலம் பயப்பில் இல்லையா, நோயொக்கின் மருந்தொக்கும். இதெல்லாம் இறக்க நேரம் இல்லை நிறையா. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு விரதம் இருக்கிறோமே, விரதம் இருக்கிறதுக்கு கூட எப்படி இருங்க, விரதம் இருக்கிறது கூட ஒரு தவத்தினுடைய அம்சம் தானே, ஒரு சின்ன நிகழ்வாக இருக்கலாம். மன்னிக்கிற குணம்தான் தாய்மைக்கு உண்டு இல்லைங்களா. தாயொக்கும் அன்பில்னு காப்பியத்தின் தொடக்கத்தில் தசரதனை குறிப்பிட்ட கம்பர் அந்த தாய்மையினுடைய மனோபாவத்தை குணத்தை காப்பியத்தின் இறுதியில் வெளிப்படுத்துகிறார். தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக என்று தசரதனிடத்திலே வள்ளல் ராமபரன் கேட்டபோது தந்தோம் என்று அவர்களை மன்னித்து அந்த மீண்டும் தாயும் தம்பியுமாகக்கூடிய வரத்தை தந்தார் தசரதன் என்று சொன்னால் அந்த தாய்மையின் குணமே மன்னிக்கிற குணம். அந்த மன்னிக்கிற குணத்தையும் காப்பியத்தின் நிறைவிலே கம்பன் மறவாமல் காட்டுகிறான் என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த குணநலன்களிலே சிலவற்றையாவது நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் சிறப்பாக பயன்பெறலாம். நம் உறவுகள் நம்மை நேசிக்கும், நண்பர்கள் நம்மை நேசிப்பார்கள், இந்த பிரபஞ்சம் நம்மை நேசிக்கும். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.